கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கின தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன். இந்த தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் மூலமாக தரிசன நேரம் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ப ஈடுநேற்ற நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியமானது ஆரம்ப நாட்களில் ஒரு சிறு ஜெபக்குழுவாக உருவாக்கப்பட்டது. பின்னர் வளர ஆரம்பித்தது. அநேக தெய்வ பிள்ளைகள், விசுவாசிகள் இந்த ஜெபக்குழுவிலே பங்கெடுக்க ஆரம்பித்தால், ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிப்பதோடு நின்றுவிடக்கூடாது, வட இந்திய பகுதிகளுக்கு சென்று ஆண்டவரை அறியாத மக்களை கண்டறிந்து அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி திருச்சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது 2006 ஆண்டில் சென்னையில் வேர்ல்டு விஷன் எஃபிகோர் என்கிற நிறுவனங்கள் இணைந்து ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தினார்கள். அதில் 35 வயதுக்குட்பட்டு இந்தியா முழுவதும் இருந்து 3500 பேர் கலந்து கொண்டார்கள். அதிலே அடியேனும் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதிலே இந்த 2006 வரைக்கும் இந்திய தேசத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, எங்கெல்லாம் திறந்த வாசல் இருக்கிறது, எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறது, எங்கெல்லாம் ஊழியர்கள் பாதங்கள் பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் பாதங்கள் படவில்லை என்கிற எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு எல்சிடி மூலமாக காண்பித்து புஸ்தகமாக அச்சிட்டு கையில் கொடுத்தாங்க. அப்பொழுது அதில் என்னோடு கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தம்பி, நான் இருக்கிற மராட்டிய மாநிலம் வாருங்கள், மகாராஷ்டிரா வாருங்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே நான் ஊழியத்தை செய்ய நான் அர்ப்பணம் செய்திருக்கேன். நான் இருக்கிற அந்த மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரப்பூர் மாவட்டத்தில் அநேக கிராமங்களிலே ஊழியர்களுடைய பாதங்கள் படாத பகுதிகள் எண்ணற்ற பகுதிகள் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய விலாசத்தையும் அவனிடத்தில் கொடுத்து, அவனுடைய விலாசத்தை என்னிடத்தில் கொடுத்து, கிட்டத்தட்ட ஓர் ஆண்டு என்னிடத்தில் ஃபோன் மூலமாக ஒவ்வொரு நாளும் தொடர்பில் இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஜெபக்குழுவிலே நாங்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும், வட இந்தியா புறப்பட்டு போக வேண்டும் தரிசனத்தை கொடுத்தா. குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபக்குழுவிலே பகிர்ந்து கொண்டேன். அதில் மூத்த ஒரு அங்கிள் என்னை தட்டி கொடுத்து, கர்த்தர் அழைத்தால் திட்டமாய் அழைத்தால் புறப்பட்டு போ, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாள் அந்த ஜெபக்குழுவிலிருந்து மூத்த ஒரு அண்ணன் எங்களோடு வந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். இதுதான் தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தினுடைய ஆரம்பம். ஆரம்ப நாட்களில் மகாராஷ்டிராவில் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஊழியம் செய்தோம். அப்படியே ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு செங்கற்சூளையில் நாங்கள் ஆண்டுடைய அன்பை சொல்ல போகும்பொழுது அங்கிருந்த மக்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வாருங்கள் என்று சொன்ன பொழுது, அதற்கு பிறகு 2 ஆண்டு சத்தீஸ்கருக்காய் ஜெபித்து, அதற்கு பிறகு சத்தீஸ்கர் மாநிலத்திலே நாங்கள் கால் பதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து ஒரிசா, குஜராத் மற்றும் தெலுங்கானா மாநிலத்திலும் ஆண்டுடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். என்னோடு கூட ஒரு 45 முழு நேர ஊழியர்கள் அதனுடைய பணியை குடும்பமாக செய்து நிறைவேற்றி வருகிறார்கள். இந்தியாவில் 5 மாநிலங்களில் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட 18 ஆண்டு ஊழியத்தினுடைய முயற்சியினாலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 51 இடங்களில் ஓய்வு நாள் ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் நாங்கள் 2 இடத்துல ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். 2வது ஆலயம் இன்னும் அந்த ஒயரிங் வேலை முடியாத நிலையில மாலையிலே அவர்கள் கேண்டில் பற்ற வைத்து அந்த ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆலயம் ஒயரிங் செய்யப்படுவதற்கான தேவைகள் இருக்கிறத நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதி உள்ள இடங்களிலே 49 இடங்களிலே விசுவாசிகளுடைய வீடுகளிலும் வீட்டு முற்றத்திலும் திறந்த வெளியிலும் மேலே பெட்ஷீட் அல்லது சாரியை கட்டி நாங்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 49 இடங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஆலயத்திற்கு சொல்லி இலவசமாக இடம் கிடைப்பதில் இடம் வாங்கி கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட 45 ஊழியர்கள் இருக்கிற அதில் 11 பேருக்கு மட்டுமே ஊழியத்தை மிஷனரியை தாங்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் இருக்கிறார்கள். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 34 பேருக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லாத நிலை இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய குடும்ப சார்பாக, திருச்சபை சார்பாக ஒரு மிஷனரியை தாங்க நீங்கள் முன்வரலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் என்னுடைய டேபிளில் ஒரு 80க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வெயிட்டிங்கில் இருக்கிறது. ஊழியத்தை செய்ய விருப்பமாக இருக்கிற வட இந்திய தம்பி தங்கச்சிமார் ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணம் செய்திருக்கிற எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே இன்னும் அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம். நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சொல்ல நான் விரும்புகிற காரியம், முதலாவது இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிக்கலாம்.
2வது, நீங்கள் குடும்பமாக கூடி ஜெபிக்கலாம். அல்லது தெருக்களிலே ஒரு தெருவிலே நீங்கள் 4 அல்லது 5 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தால் நீங்கள் கூடி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். 3வது, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். இப்படி ஒரு ஊழியம் இருக்கிறது, நாம் இந்த ஊழியத்திலே நாம் கவனம் செலுத்துவோம், அந்த ஊழியத்திற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் திருச்சபைகளில் பொறுப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தால் உங்களுடைய திருச்சபையிலே ஒரு ஓய்வு நாள் ஆராதனையிலோ அல்லது சிறப்பு கூட்டத்தில், குறிப்பாக உபவாச கூட்டத்திலோ அல்லது கன்வென்ஷன் கூட்டங்களிலோ நீங்கள் உங்களுடைய திருச்சபையிலே அதை நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். 4வது, நீங்கள் பணித்தலங்களை வந்து நீங்கள் பார்வையிடலாம். இப்படிப்பட்ட ஊழியம் ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அல்லது சந்தேகங்கள் எழும்பலாம். ஆகவே நீங்கள் தாராளமாக பணித்தலத்தை வந்து நீங்கள் பார்வையிடலாம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இன்னும் தேவையான பொருட்களை குறித்த சில குற்றங்கள் இன்னும் வேதாகமும், ஹிந்தி வேதாகமும், நூற்றுக்கணக்கான வேதாகமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த சாதாரண ஒரு வேதாகமம் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 165 ரூபாய் எங்களுக்கு வேதாகமம் தேவைப்படுகிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்க்கிறவர்கள் வேதாகமம் வாங்குவதற்கு நூற்றுக்கணக்கான வேதாகமம் தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஹிந்தி புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் தேவைப்படுகிறது. அதற்கென்று சொல்லி நீங்கள் உதவி செய்யலாம். அது மாத்திரமல்ல, பணித்தளத்தில் எங்களுக்கு டோலக் அடித்து பாடுவார்கள், அது தேவைப்படுகிறது. சில இடங்களில் ஜாலர் அடித்து பாடுவார்கள், ஜாலர் எங்களுக்கு தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 2 வீலர் அவசரமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் அதற்கென்று சொல்லி பிரத்யேகமாக உதவி செய்யலாம். இது தவிர நீங்கள் பணித்தளத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக நீங்கள் ஜெபியுங்கள், பணித்தளங்களை வந்து பாருங்கள். கர்த்தர் செய்கிற மகத்தான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 5 மாநிலத்தில் ஊழியம் நடக்கிறது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒரிசா, குஜராத் மற்றும் தெலுங்கானா 5 மாநிலங்களில் ஊழியம் நடைபெறுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 45 முழு நேர ஊழியர் குடும்பங்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். 51 இடங்களிலே ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறுகிறது. 2 ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. 49 ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். இன்னும் நூற்றுக்கணக்கான மிஷினரிகள் எங்களுக்கு தேவை. அவர்கள் எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. மிஷினரியை தாங்குகிறவர்கள் எங்களுக்கு தேவை. அடுத்தபடியாக மிஷினரி குழந்தையினுடைய படிப்பிற்கு என்று சொல்லி நீங்கள் மாதந்தோறும் ஒரு 1000 நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம். ஆதிவாசி குழந்தைகள் படிப்பிற்கு நாங்கள் உதவி செய்கிறோம். ஒரு குழந்தையுடைய படிப்பிற்கு மாதம் 600 ரூபாய் நீங்கள் கொடுத்து அந்த ஆதிவாசி பிள்ளைகளுடைய படிப்பிற்கு நீங்கள் உதவி செய்யலாம். அது மாத்திரமல்ல, ஆயுள் கால அங்கத்தினர் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரே ஒரு முறை உங்களுடைய சின்ன குழந்தைகளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளையோ நம்முடைய ஊழியத்திலே ஆயுள் கால ஜெப அங்கத்தினராக நீங்கள் சேர்த்து விடலாம். உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய பெயர், பெற்றோருடைய பெயர், பிள்ளையுடைய பிறந்த நாள், பெற்றோருடைய வெட்டிங் ஆனிவர்சரி நீங்கள் எழுதி கொடுத்து, பிள்ளையுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு 3 அல்லது 4 ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் 1000 ரூபாய் காணிக்கை செலுத்துவீர்களானால் தினசரி எங்களுடைய அலுவலகத்தில் நடக்கிற ஜெபத்திலே ஆயுள்கால அங்கத்தினர் பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் அதை மனதில் கொள்ளலாம். இப்படிப்பட்ட அநேக உதவி செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. வளர்ந்து வருகிற ஒரு சிறிய மிஷினரி ஊழியம், வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு கன்று. நீங்கள் பெரிய அநேக தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் பெரிய மரங்களுக்கு கூட தண்ணீர் ஊற்றுகிற ஒரு நிலை நீங்கள் புரிந்து கொள்ளுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்துக்கிட்ட ஒரு சிறிய செடி. இந்த ஊழியத்தில் ஜெபிக்கிற உள்ளங்கள் திரளாய் தேவை. நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது என்னுடைய அலுவலக அட்ரஸ் உங்களுக்கு போடப்படுகிறது. திருநெல்வேலியில் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்னுடைய பேங்குடைய டீட்டெயில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும். QR கோடு கூட நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கை கொடுக்க விரும்பினால் நம்முடைய கையில் எல்லாருடைய கரங்களிலும் நம்முடைய மொபைல் வீட்டிற்கு 4, 5 என்று சொல்லி பயன்படுத்துகிறோம். ஜிபே அநேகர் பயன்படுத்துகிறோம், பேடிஎம் பயன்படுத்துகிறோம். எந்த விதத்திலேயாக நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்து உதவி செய்யலாம். அதன் மூலம் ஆண்டவரை அறியாத மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவதற்கும் திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். 2 இடத்துல அவசரமாக ஆலயம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்காரு. தன்காவா என்கிற ஒரு இடத்திலும், தும்கானி டேக்கா என்கிற ஒரு இடத்திலும், அது தவிர ராய்காடிலே ஒரு ஆலயம் கட்ட 3 ஆலயம் கட்ட வேண்டியிருக்கு. அது இடத்திற்கே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் செலவாகிறது. அந்த ஆலயம் கட்ட முடியாத ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் என்ன பேசுகிறாரோ ஏதாயிலும் ஒன்று செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் இதெல்லாம் எங்களால் முடியாது ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நாங்கள் எங்களுடைய ஊழியத்தினுடைய மெயின் நோக்கம் தமிழ் மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்களுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு விசுவாசியும் எங்களுடைய ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு என்ன வழி? நாங்கள் ஒரு உண்டியல் பாக்ஸ் வைத்திருக்கிறோம்.
உங்கள் வீடுகளில் ஏற்கனவே உண்டியல் பாக்ஸ் இருந்தாலும் நாங்களும் உண்டியல் பாக்ஸ் இப்பொழுது 2 ஆண்டுகளாக இதை அறிமுகப்படுத்தணும். அதை வாங்கி கொண்டு ஒரு நாளைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காக, தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் போட்டுவிட்டு ஜெபித்து விட்டு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றும் போது கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், உங்களுடைய செய்கிற பணியில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஊழியத்தை குறித்து நான் தெளிவாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மேலும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிய விரும்புவீர்களானால் இந்த திரையில் தெரிகிற என்னுடைய செல்போன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஊழியத்தை குறித்து உங்களுக்கு விவரமாய் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் ஊழிய பணிகள் சிறப்பாய் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேகர் ஊழியத்தில் இணைந்து வருகிறது எங்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களால் இயன்ற உதவிகளை அவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்க உதவி செய்யலாம். இந்த ஊழியத்தின் மூலம் தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் மூலமாக உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துனுடைய இன்ப ஈடுநேற்ற நாமத்திலே தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய ஆசீர்வாதமும் கிருபையும் இரக்கங்களும் உங்கள் மீது எப்பொழுதும் நிலையாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் செய்திக்கான தலைப்பு கர்த்தரிடம் கேளுங்கள் கொடுக்கப்படும். கர்த்தரிடம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வசனத்தை நீங்களும் நானும் சேர்ந்து தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்தின் வழியாய் நாங்கள் எவ்வாறு உம்மிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பிரயோஜனமற்ற உமது அடியனை உம்முடைய சிலுவைக்கு பின்பாக நீர் மறைத்து கொள்ளும். நீர் பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்கவே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தொலைக்காட்சியின் வாயிலாக எந்த பகுதியில் எந்த விதமான நிலைமையோடு மனநிலையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் முகத்தை பார்க்கிறவர்கள், நீர் உள்ளத்தை ஆராய்கிற தேவன். ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆறுதலை கொடுக்கட்டும். நீர் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரிடம் கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்முடைய தேவைகள் வரும்பொழுது நாம் யாரிடத்தில் கேட்கிறோம் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். நமக்கு தேவை வரும்பொழுது நாம் யாரிடத்தில் கேட்கிறோம். செய்தியின் தலைப்பு கர்த்தரிடம் கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் ஏற்கனவே பல தியானங்களில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது என்று வரும்பொழுது முந்தின வசனத்தினுடைய அந்த வேத வசனத்தினுடைய வரிகள், முந்தின வசனம், முந்தின அதிகாரம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது, என்ன நமக்கு நிபந்தனை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற வேண்டும், தேவைகளை நமக்கு பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அடுத்த 8வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இப்போ ஊழியத்தினுடைய தேவைகளை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். தினமும் நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நாங்கள் எங்களுடைய தேவையை உங்களிடத்தில் சொல்வதன் வழியாக தான் எங்களுடைய இப்படி ஒரு தேவை இருக்கிறது என்பதை நீங்கள்
அறிந்து கொள்கிறீர்கள். இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய தேவை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய தேவை வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க பழகி கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே தியானத்தில் சொன்னது போல, நமக்கு பிரச்சனை நமக்கு தேவை வரும் பொழுது தேவை நம்முடைய முன்னாடி பெரிய மலை போல வந்து நிற்கும். இவ்வளோ பெரிய தேவையை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், இவ்வளோ பெரிய தேவை எப்படி சந்திக்கப்பட போகிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்காம, ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் வைக்காமல் மனிதரிடத்துல போய் உதவி கேட்போம். எனக்கு ஏதாவது இந்த இவ்வளோ தேவை இருக்குது, இந்த பணத்தொகையை கொடுத்து எனக்கு உதவி செய்ய 6 மாதத்தில் நான் திருப்பி தரேன், அல்லது 2 மாதத்தில் திருப்பி தரேன், அல்லது 1 வருஷத்தில் திருப்பி தரேன். இல்லாட்டி நமக்கு அறிமுகமானவர்கள் உறவுக்காரர்கள் நம்மோட பிறந்தவரிடத்துல உன்னுடைய ஜுவல்ல கொஞ்சம் கொடுத்து உதவி செய்ய, எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவோம், பேங்க்கில் போய் எனக்கு பர்சனல் லோன் கிடைக்குமா, எனக்கு ஏதாவது என்னுடைய சிபிலில் வைத்து ஏதாவது உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டான்னு சொல்லி பேங்க்கில் போகிறோம், ஃபைனான்ஸ் கம்பெனிகள் இடத்துல நாம் போகிறோம். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகையினால நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரால் கொடுக்க முடியும். நிறைய உதாரணங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவங்க எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சிகளை சொல்ல போனால் நமக்கு நேரமே பத்தாது. ஆகவே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி அந்த 8வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. கேட்கிறதற்கு முன்னாடி அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அளவு இருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோம் அநேக காரியங்களே. ஜெபம் என்று சொல்லி முழங்கால் படியிட்டால் ஜெபத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரியாதபடி ஒரு மளிகை கடை ஒரு லிஸ்ட் கொடுக்கறது போல நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல பட்டியல் போட்டு பெருசாக நம்ம வைக்கிறோம். எனக்கு இது தேவை இருக்குது, எனக்கு காலேஜுக்கு நான் ஃபீஸ் கட்டணும், எனக்கு இந்த நல்ல ஆடை வாங்க முடியல, எனக்கு ஒரு செல்ஃபோன் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், வாகனம் வேணும் சொல்லி ஆண்டவரிடத்துல நிறைய பட்டியல்களை நம்ம ஒரு மளிகை கடை லிஸ்ட்டு போல போட்டு ஆண்டவரிடத்துல கொடுக்குறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய மனிதர்கள் சொல்வார், முன்கை நீண்டாதான் பிறங்கை நீளம் அப்படி சொல்லுவாங்க. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவரிடத்துல கேட்கறதுக்கு முன்னாடி நாம் ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறோம்? நமக்காக இரத்தத்தையே சிந்தி அந்த கடைசி சொட்டு இரத்தம் கூட இரத்தத்தின் பெருந்துளிகளாய், அது வேர்வை கூட இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசித்திருக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவருக்கு என்னத்தை கொடுத்துருக்குறோம்? ஆலயம் செல்லும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்கறதுக்காக நம்ம எவ்வளவு காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறோம். அதே வேளையில் ஒரு ஜவுளி பர்ச்சேஸ் பண்ண போகும் பொழுது நம்முடைய கையில் எவ்வளோ பணம் இருக்கிறது? ஒரு திருமண வீட்டிற்கு போகும் பொழுது நம்முடைய கையில் எவ்வளவு பணத்தை வைத்து கொண்டு போகிறோம்? ஒரு சுற்றுலா குடும்பமாக நம்ம சுற்றுலா செல்கிற எவ்வளவு பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறோம்? கல்வி சாலையில் கல்விக்கென்று சொல்லி ஸ்கூல்லையாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எத்தனை ஆயிரங்களை நம்ம எடுத்துக்கொண்டு செல்கிறோம். அதே நேரத்தில் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஆலயத்துக்கு செல்லும் பொழுது காணிக்கைக்கென்று சொல்லி எவ்வளவு நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம்? நாம் எதை கொடுக்கிறோம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்பதற்கு முன்பாக அங்கு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்க வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 4வது அதிகாரம் 24வது வசனம் நான் உங்களுக்காக திரும்பவும் வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் கர்த்தருக்காக எதை கொடுத்துருக்கிறேன்? நாங்கள் 2வது ஆலயம் கட்டும் பொழுது கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த சர்ச்சு கட்டப்பட்டிருந்தது. பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் இல்லை, ஒரு எளிமையான ஒரு ஆலயம் தான். எங்களுக்கு தான்
காணிக்கை கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாததுனால 7 வருஷம் இழுத்துட்டு போச்சு. ஆனால் இறுதியாக ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவரிடத்துல நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே எங்களால் முடியாது, இந்த சர்ச்சை எங்களால் கட்டி முடிக்க முடியாது சொல்லி எங்களுடைய இயலாமையை நாங்கள் ஆண்டவரிடத்துல ஒத்துக்கொண்டோம். ஆண்டவர் நீங்கள் நம்ம கட்டித்தாங்க, எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தோம். எதிர்பார்த்திராத இடங்கள்லேருந்து கர்த்தர் உதவி கிடைக்க பண்ணி அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்தார். காரணம், இன்னைக்கு என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறதற்கு காரணம், பணித்தலங்களில் அநேக தேவையோடு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறோம். அவர்கள் கேட்காமலேயே இந்த குடும்பம் கஷ்டப்படுகிறது என்று சொல்லி அந்த குடும்பத்தை பார்த்து பார்த்து நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். அப்போது சிறியராக ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்ய சொல்லிட்டு, அப்போ நாங்கள் தேவையோடு தான் எங்களுக்கு ஊழியத்தில், இந்த மிஷினரி ஊழியத்தில் தேவை இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தில் உங்களை இணைக்கும் பொழுது, உதவி செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அது அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்கிறார். கேளுங்கள், கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த அளவின்படி நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்றதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்க, கர்த்தருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக, திருச்சபை வளர்ச்சிக்காக, அல்லது உங்கள் கண் முன்னாடி எளியவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன உதவி செய்கிறீங்க என்னெல்லாம் கர்த்தர் பார்த்து தான் உங்களுடைய நெருக்கங்கள் அவர் நீங்கள் அளக்கிற அளவின்படி தான் உங்களுக்கு உதவி செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்கிறது என்பதை யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் இதை கேட்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்கிறேன். ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை நீ தந்ததற்காக நான் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், சில நேரத்தில் சொல்லுவேன், ஒரு நபர் என்னோட தஞ்சாவூரில் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச், ஒரு பெண்டிகாஸ்டல் சபைக்கு நான் சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு விசுவாசி என்னிடத்தில் ஒரு சாட்சி வீட்டுக்கு என்னை அழைத்தார். மதியான லஞ்ச் அவர் வீட்டில் எனக்கு ஒழுங்கு செய்திருந்தார். ஒழுங்கு செய்யும் பொழுது அவர் ஒரு காரில் என்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனார். அவருடைய சொந்த காரில் என்னை அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். வீட்டில் போய் இறங்கின உடனே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கார் நிற்கிற இடத்துக்கு நேராக நாங்கள் வெளியே, அது ஒரு தோட்டம், பெரிய தென்னந்தோப்பு, அதில் நாங்கள் டீ பாயெல்லாம் ஒழுங்கு செய்து எனக்கு சாப்பாடு அந்த தோப்பில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். அந்த காரு நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த காரை நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், இந்த கார் தான் எனக்கு வேணும், அதுவும் இந்த கலரில் வேணும், இப்படிப்பட்ட காருக்காக நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், இந்த காரை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கொடுத்தார் என்று சொல்லி அவர் சாட்சி சொன்னார். அப்போ ஆண்டவரிடத்துல இந்த கார் அவர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, ஏசப்பா இந்த காரை எனக்கு தந்ததற்காக நன்றி, நான் அந்த காரை உங்களுடைய கருத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றின்னு சொல்லி அந்த கார்களை ரோடுகளில் அவர் பார்க்கும் பொழுது, எங்கே பார்க்கிங்கில் நிற்கும் போது, இது போன்ற காரை எனக்கு தந்து விட்டதற்காக நன்றி, அனுப்பி விட்டதற்காக நன்றின்னு சொல்லி அந்த காரில் கை வைத்து ஜெபித்திருக்கிறாரு. காலம் வரும்பொழுது கர்த்தர் அவர் விரும்பின காரை அவருக்கு கொடுத்து கனப்படுத்தியிருக்கிறார். சென்னையில் ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் சொல்லும் பொழுது அவருடைய ஆலய விரிவாக்கத்திற்காக இடத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு இடம் காலியாகவே இருந்திருக்கு. அவருடைய விசுவாசிகள் பெருக ஆரம்பித்த பொழுது அந்த இடம் காலியான இடம். இவர் என்ன செய்வார், ப்ரேயர் வாக், ஆண்டவரே இந்த இடத்தை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னொருவருடைய இடம், அவர் போய் ஜெபித்திருக்கிறார், ஆண்டவரே இந்த இடத்தை இந்த ஆலயத்திற்கு விரிவாக்கத்துக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய நாமத்தினால் அந்த இடத்தை நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையோடு நன்றி செலுத்துகிறோம் சொல்லி அந்த இடத்த சுற்றி இவர் கண்கள் திறந்துதான் இருக்கும் அப்படியே நடந்துட்டு வந்திருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அந்த இடத்தினுடைய ஓனரே வந்து, பாஸ்டர் இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கங்க, இதனுடைய விலை என்னவோ நியாயமாக நீங்கள் உண்டு அதை எனக்கு கொடுத்துட்டுன்னு சொல்லி அவர் ஆலயத்தில் அந்த இடத்த கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்துட்டார். அப்போது ஆண்டோடைய நாமத்தினால அங்கே யோவானில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே, இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்து நாம் கேட்க வேண்டும், கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளும். கேளுங்கள், என் நாமத்தினால கேட்கல, ஏசப்பா இந்த தேவைகளை நீர் சந்தித்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம், நீர் தந்து விட்ட இயேசுவை இந்த அற்புதத்தை எனக்காக நிகழ்த்தி விட்டீர், இந்த தேவைகளை உங்களுடைய நாமத்தினால் கேட்கிறோம், நீ சந்தித்து விட்டீர்ங்கிற நம்பிக்கையோடு உமக்கு நன்றி செலுத்துறோம் சொல்லி கேட்பதற்கு முன்பாக பெற்றுவிட்டோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அங்கு போடப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வது. ஒரு பெரிய சந்தோஷம், எதிர்பார்த்ததுக்கும் வேண்டிக் கொண்டதுக்கு அதிகமாக கர்த்தர் கிரியை செய்தார் என்று சொல்லி திருநெல்வேலியில் குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு சகோதரிய, அந்த அண்ணன் திடீர்னு சொல்லி விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால வேலையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க.
அப்போ அந்த அக்கா தான் அந்த வீட்டில் அவங்க கஷ்டப்பட்டு இந்த சின்ன ஒரு பீடி சுட்டுக்கிற தொழிலை செய்து அந்த பிள்ளைகளை வளர்த்துட்டு வந்தாங்க, 3 பிள்ளைங்க. நான் அந்த வழியாக இப்பொழுதும் ஊழியத்துக்கு போகும்போது அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிற காசை அவங்க கையில் கொடுப்பேன். அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க தாயுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த பிள்ளைங்க நன்றாக படித்து அவங்களே முயற்சி எடுத்து ஆண்டவர்கிட்ட ஆலயத்தில் போய் இந்த பிள்ளைங்க மணிக்கணக்காக அழுது ஜெபிப்பாங்க. ஏசப்பா எங்களுக்கு இந்த வேலையை தாங்க, எங்களை படிப்புக்கு ஏற்ற வேலையை தாங்கன்னு சொல்லி ஆலயத்தில் போய் அழுவாங்களாம். அழுது கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆலயத்தில் போய் கேட்டிருக்கிறாங்க, பொருத்தனை பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த திருச்சபைக்கு ஒரு காலத்தில் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து கொண்டு இருந்த குடும்பம் இன்னைக்கு அநேகருக்கு உதவி செய்கிற குடும்பமாக, வறுமையில் இருந்த குடும்பத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால இந்த நாளில் கர்த்தரிடத்துல கேட்க நீங்கள் பழகிக்கொள்ளணும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்டால் தான் ஆண்டவர் தருவார். நீங்கள் வாயினால் கேட்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்க. 2வது பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த அளவின்படி அளக்குறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற அளவு தான் கொடுப்பேன். சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகும்போது எங்கடா ஒரு 10 ரூபா நோட்டு இருக்குது தேடிக்கிட்டு இருப்போம். சிலர் 5 ரூபா காயின்ஸை தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தருக்கு மனப்பூர்வமாக கொடுக்கணும். நான் ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் கொஞ்ச காலம் உதவி போதகராக நான் இருந்தேன். அப்போது ஒரு குடும்பம் அந்த சர்ச்சில் சொல்லக்கூடிய அளவில் ஒரு 2-3 குடும்பங்கள் இருக்கிறாங்க. சர்ச்சில் ஒரு தேவைன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா போதும், அந்த 3 குடும்பத்தாருடைய பங்கு தான் முதல்ல வரும். அவங்க தான் முதல்ல கொடுப்பாங்க. போட்டி போட்டு இந்த 3 குடும்பமும் போட்டி போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பேர் ஒரு நாளும் அவங்க அந்த சர்ச்சில் வாசித்ததில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் அறிவிப்பில் வாசிக்க வேண்டாம், எங்கள் பேரை சொல்ல வேண்டாம், கர்த்தருக்கு தெரியும்னு சொல்லி. ஆனால் அந்த 3 குடும்பத்தையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை இன்றைக்கி அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளைய கர்த்தர் மருத்துவராக அரசு மருத்துவமனையில், அரசு மருத்துவக் கல்லூரியில் மெரிட்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் அரசு மருத்துவராக இருக்கிறார். அடுத்தமாக ஒரு இன்ஜினியரிங் படித்து இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக போயிருக்கிறார். கர்த்தர் உயர்த்துறாரு. காரணம், வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அதே நேரத்தில் ஆலயத்தில் சொல்லிட்டாங்களா, போதகர் சொல்லிட்டாங்களா, அது தேவனுக்குடைய தேவை, ஆலயத்துடைய தேவை, நான் தான் முதல்ல செய்வேன்னு சொல்லி போட்டி போட்டு செய்தாங்க. ஆனால் வெளியே தெரியாது. அதே இந்த 3 குடும்பத்தை தவிர வேறு யார் அந்த சர்ச்சுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாலும் அவங்க பேர் வாசிக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. இன்னார் இவ்வளோ ரூபா கொடுத்தாருன்னு சொல்லி வாசிக்கணும். அதுக்கு இந்த பூமியிலேயே அதுக்குள்ள பலனை நம்ம கொடுத்துறாரு. ஆனால் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதை நம்ம உணர்ந்து நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோமோ, திராணிக்கு மிஞ்சி நம்ம என்ன அளவில் அளக்குறோமோ அந்த அளவில் தான் கர்த்தர் நமக்கு அளப்பார். அதை நீங்கள் புரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் கேட்குறது, சில சொல்லுவாங்க ஜெபம் பண்ணும்போது, இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. நண்பு தேவ பிள்ளைகள், அதே மாதிரி கொடுக்குறேன், சுருக்கமாக கொடுத்த ஆண்டவர் பெருக்கமாக வேணும் அப்படி அல்ல. ஆண்டவருக்கு என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை தான் அவர் பார்ப்பார். கொடுக்குற எந்த அளவின்படி அளக்குறோமோ அந்த அளவின்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, போடப்படும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி ஆண்டவர் தர வல்லவராகும். நீங்கள் கேட்கறது மேலே சந்தோஷம் நிறைவாக இருக்கிறபடி நீங்கள் கேட்கிற காரியத்தை நீங்கள் ஆண்டவரத்தை கேளுங்க. அவனுடைய நாமத்தினால் கேளுங்க. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளின் தியானத்தின் வழியாய் கர்த்தரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய தேவைகளை உங்களுடைய இடத்துல நாங்கள் கூறும் பொழுது தேவைகளை பூர்த்தி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். எல்லாமே உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி தியானித்தோம். நாங்கள் எந்த அளவின்படியே அளக்கிறோம் என்று சொல்லி நீ பார்த்து அந்த அளவின்படி எங்களுக்கு அளக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கேளுங்கள், சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி தருவேன்னு சொல்லியிருக்கிறீர். கேட்கிற எவனும் பெற்றுக்கணும் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த தேவையோடு இருக்கிறார்களோ, இந்த ஜெப நேரத்தில் என்ன தேவைக்காக உங்களுடைய இடத்துல கேட்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையோட துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கிருபைத்தார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி. அடிமைக்கு கடமையை செய்வதற்கு பலன் கொடுத்ததற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் வாயில உங்களோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்துவார். காட் பிளஸ் யூ.